ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சோடனே தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு உட்காந்துருந்தேன். நேற்று நைட்டு ஊர்ல இருந்து என்னோட கசின் பிரதர் வந்திருந்தான். அவன் எனக்காக ஒரு சில திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்தான், ஊர்ல கொடுத்து விட்டாங்கன்னு. இதுதான் அந்த பார்சல். இதுவே 6 கிலோ வந்துச்சான். அப்படி என்னதான் இருக்குன்னு பிரிச்சு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பார்சல்ல ட்ரெஸ் இருந்தது. இது தங்கச்சி வந்து அவளே டிசைன் பண்ணி எனக்கு கொடுத்து விட்டா. அப்புறம் நமக்கு பிடிச்ச ஐட்டம் அதிரசம், சிங்கம்பனாரி அதிரசம். இந்த பார்சல்ல சட்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் எல்லாம் தங்கச்சி கொடுத்து விட்டுருக்கா. இந்த பார்சல்லாம் பிரிக்கிறதுக்கே ஒர்க் அவுட் பண்ணும் போல பயங்கரமா கட்டி அனுப்பிச்சிருந்தாங்க. ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா ஃபர்ஸ்டே மிச்சர். ஆஹா, சித்தி கொடுத்து விட்ருக்காங்க. இந்த பார்சலை பார்த்தீங்களா? யாராவது பிரிக்க முடியுமா? யாருமே பிரிக்கக்கூடாதுன்னே பார்சல் பண்ணியிருப்பாங்க போல. அப்புறம் பட்டை, கிராம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து விட்ருந்தாங்க. சந்தோஷம். சீனி வரங்காய் வத்தல், சோத்து வத்தல், அப்புறம் வந்து நம்ம ஊர் அப்பளம், அப்புறம் நம்ம ஊர் மிளகா வத்தல்லாம் கொடுத்து விட்ருக்கேங்க ஆயா. அப்புறம் நம்ம வீட்டில் இருந்த வீட்டு மல்லிப்பொடி, வீட்டு மிளகா பொடி எல்லாமே பயங்கரமாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. புளி ஜாஸ்தியாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். இது வந்து நம்ம ஊர் புளி, இது வந்து வீட்டு மிளகா பொடி, இது மல்லிப்பொடி, அதில் வந்து மிச்சரு, அதிரசம், இதில் வந்து வத்தல் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர்லாம் இருந்தது, ட்ரெஸ்ஸு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு நம்ம வீட்டில் கொடுத்து விடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. சந்தோஷம். அப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து சோறு மட்டும் வடிச்சிட்டு தயிர் சாப்பாடு சாப்பிட்லான்னு உட்காந்தேன். பக்கத்து ரூம்லேருந்து நண்டு குழம்பு கொடுத்தாங்க. சரியான டேஸ்ட், சூப்பராக பண்ணியிருந்தாங்க பாய்ஸ். ஃபைனலி நல்லா சாப்பிட்டு வழக்கம் போல் வேலைக்கு கிளம்பியாச்சு. எப்பவும் போல் கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நிகர லேட் ஆகி போச்சு, சீக்கிரமாக போகணும். பாய் காய்ஸ்.